இப்ப இந்த பிதாவின் குமாரனை விடுதலை செய்யறதுக்கு யாரு வராரு? புரியுதா? எந்த குமாரனை? இப்ப நான் என்ன சொன்னேன், பரபாஸ்க்கு என்னன்னு பேரு, அவனுக்கு என்னன்னு பேரு? பிதாவின் குமாரன். அவனுக்கு அப்பானா என்ன சொல்லுவாங்க, பிதான்னு சொல்லுவாங்க இல்லையா? பிதாவின் குமாரனை விடுதலை செய்யறதுக்கு உள்ள யாரு போறா? தேவகுமாரன். தேவகுமாரன் என்ன செய்கிறாரு? உள்ள போகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி பாக்குறோம். புரியுதா? நம்மளை விடுவிப்பதற்காக இயேசு கிறிஸ்து போயிருக்கான். பிதாவின் குமாரன் அவன் வந்து எந்த தண்டையில இருக்கிறான்? மரண தண்டையில அவன் இருக்கான். அவன் மரண தண்டையில இருக்கான். அந்த மரண தண்டையில இருந்து அவனை விடுவிச்சுட்டு இந்த மரண தண்டையை இவர் ஏற்றுக்கொள்வதற்காக உள்ளே போகிறார் என்று சொல்லிப்பாங்க. அப்போ ரெண்டு பேருமே குமாரன். ஆனா தேவனுடைய குமாரன் சொல்லி சொன்னா நம்ம இயேசு கிறிஸ்துவை தான் நம்ம சொல்லுவோம். அப்போ இந்த இயேசு கிறிஸ்து எல்லாமே வேற யாராவது வேதத்துல தேவனுடைய குமாரன் என்று சொல்லப்பட்டிருக்கா? இல்ல. யாரு? இயேசு கிறிஸ்து அல்லாம வேற யாராவது ஒருத்தர் யாரையாவது தேவனுடைய குமாரன் என்று சொல்லி நம்ம பைபிள்ல பாக்குறோமா? சொல்லி இருக்கிறாரா தேவன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சொல்லப்பட்டிருக்கிறது லூக்கா 3:38. இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்குன்னு பாரு. அவர்கிட்ட கொடு தமிழ் பைபிள். லூக்கா 3:38. ஏனோஸ் சேத்தின் குமாரன், சேத் ஆதாமின் குமாரன், ஆதாம் தேவனால் உண்டானவர். இங்கிலீஷ்ல என்ன? Enosh and Seth, the family of Jesus went all the way back to Adam and then to God. 38 338. அதுதான் வேற வருஷனால அதுல என்ன போட்டிருக்கோம்னா ஆதாம் was the son of God. என்னன்னு போட்டிருக்கோம்? ஆதாம் யாருடைய குமாரன்? தேவனுடைய குமாரன் என்று சொல்லப்பட்டிருக்கும். ஆதாம் தேவனுடைய குமாரன் என்று சொல்றது தேவனுடைய குமாரன். இப்ப எத்தனை பேர் இருக்காங்க? 2 குமாரன் இருக்காங்க இல்லையா? தேவகுமாரன் சொன்னா ஒண்ணு இயேசு கிறிஸ்து, இன்னொன்னு ஆதாம் என்று சொல்லிக்கிறோம். பர்ரபாஸ் அப்படிங்கிறவன் ஒரு பிதாவின் குமாரன். 3 பேர் இல்லையா? தேவனால் உண்டானவன். 3 பேர். அவனுடைய பேரும் பர்ரபாஸ், தேவனுடைய குமாரன், பிதாவின் குமாரன் அப்படின்னு சொல்லுவோம். முதல்ல நம்ம இப்ப எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, பரபாஸ் வந்துட்டு என்ன இருக்கா? தண்டனைக்குள்ள இருக்கிறாருன்னு சொல்லி பாக்குறோம். இப்ப இயேசு கிறிஸ்து தண்டனையை சுமக்க வருகிறாரு. பரபா மாதிரி ஒரு மரண தண்டனைக்கு ஒப்புவிக்கப்பட்டவர் தான் ஆதாம் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆதாம் என்ன தண்டனைக்கு கொடுத்தாரு? ஆதாமுக்கு என்ன தண்டனை கொடுத்தார்? மரண தண்டனையை தேவன் கொடுத்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ அந்த ஆதாம் மரித்து விட்டார். இப்ப இங்க பரபாஸ் தான் உயிரோட இருக்கிறார். அப்ப அந்த ஆதாமை யாருக்கு நிழலா இதா காண்பிக்கிறாரு? பர்ரபாசுக்கு இல்லையா? பர்ரபாசு இவனும் அந்த ஆதாம் மரித்து விட்டான். அந்த ஆதாமுக்கு நிழலாக யாரை காமிக்கிறாரு? பர்ரபாசை காண்பிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ இவர் வந்துட்டு யாருக்கு நிழலா இருக்கிறார்? பர்ரபாசு ஆதாமுக்கு நிழலாக இருக்கிறார் என்று சொல்லி அங்க எப்படி ஆதாம் மேல ஒரு தண்டனை வந்ததோ அது போல பர்ரபாஸ் மேல ஒரு தண்டனை, மரண தண்டனை இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்போ இந்த மரண தண்டனை பிடிக்குள்ள இந்த ஆதாமாகிய பர்ரபாஸ் உள்ளுக்குள்ள இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ இவனை விடுவிப்பதற்காக யார் வருகிறார்? கர்த்தராகிய தேவகுமாரன் வருகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 15:45, 1 Corinthians 15:45. இங்கிலீஷ்ல வாசிக்கணுமா? 1 Corinthians 15:45. அந்தபடியே நான் தமிழ்ல படிச்சறேன். The first man was named Adam. The scripture tells us that he was a living person. But Jesus, who may be called the last Adam, is a life-giving spirit. அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்மாவானான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அப்போ புரியுதா? இப்போ அந்த ஆதாம் மரித்து ஜீவாத்மாவானான். ஆனா அந்த பரபாஸ் அப்படிங்கிற ஒரு பேர் ஏதாவது பேரா இருக்கிறது? அவரும் தேவனுடைய குமாரன் என்கின்ற பேராக இருக்கிறது. அந்த அவனை விடுவிப்பதற்காக நம்முடைய தேவகுமாரன் அந்த மரண தண்டனை ஏற்பதற்காக அவனை விடுதலை செய்துவிட்டு இவர் தண்டனை ஏற்பதற்காக இவர் செல்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ முந்தின மனுஷன் ஆதாமாக இருக்கிறார், பிந்தின மனுஷன் இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே 1 கொரிந்தியர் 15:22. Adam brought death to all of us and Christ will bring life to all of us. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ இந்த 2 ஆதாமை வைத்து மரணம் ஜீவன் அதை குறித்து யார் பேசுகிறவராக இருக்கிறார்?
இயேசு கிறிஸ்து பேசுகிறார். ஒரு மனுஷன் வந்து மரணம், ஒருத்தர் வந்து ஜீவன் என்று சொல்லி சொல்கிறார்கள். இப்போ பரபாஸ் யாருக்கு நிழலாக காண்பிக்கப்பட்டிருக்கிறார் என்றால் நாம பார்த்தபடி இயேசு கிறிஸ்துக்கு நிழலாக காண்பிக்கப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அப்போதான் இது புரியுதா? இப்போ இந்த இது சொன்னது புரியுது இல்லையா? பரபாஸ் வந்து விடுவிப்பதற்காக அவனுடைய மரண தண்டனையிலிருந்து அவனை விடுவித்து இயேசு கிறிஸ்து, எப்பவுமே அவங்க ஒரே ஒருத்தர் தான் விடுவிப்பாங்க. ஆனா இந்த தடவை வந்து என்ன செய்யறாங்க, ஒருத்தரை விடுவிக்கணும், ஒருத்தருக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை எது கொண்டுட்டு வருது? சத்ருவானவன் கொண்டு வருகிறார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். ரோமர் 5:17. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆழ்வார்கள் என்பது அதிக நிச்சயமாமே என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஒருவன் யார் மீறினா? ஆதாம் மீறினதினாலே என்ன இருக்கிறது? மரணம். ஆதாமுடைய மீறுதலினால தான் என்ன வந்தது? மரணம் வந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனா நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தை பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்கின்ற ஒருவனாலே எதை பெறுகிறவர்களாக இருக்கிறார்கள்? ஜீவனை அடைந்து ஆழ்வார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ இந்த ரோமர் 5ஆம் அதிகாரத்தை எடுத்து ஃபுல்லா படிச்சோம்னா அவங்க என்ன செய்வார்? ஆதாமியும் பவுல் வந்துட்டு ஆதாமியும் குறித்து இயேசுவையும் குறித்து ரெண்டு பேருமே என்ன செய்வாரு? ஒப்பிட்டு பேசி வருகிறார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். இப்போ பரபாச விடுதலை செஞ்சு இயேசு கிறிஸ்து உள்ளே செல்வதுதான் என்னவா? ஆதாமுக்கு ஆதாமாக அவரு பரபாஸ் ஆதாமுக்கு ஆதாமாக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். 1 தீமோத்தேயு 2:6, 1 தீமோத்தேயு 2:6. எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அப்போ தம்மை விளங்கி வருகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அது போல மத்தேயு 20:28. மத்தேயு 20:28. The Son of Man did not come to be a slave master, but a slave who will give his life to rescue many people. அவர் என்ன வரையா? அப்படியே மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகர் மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கும் வந்தார். அப்போ நிறைய பேர் அவர் என்ன, அவருடைய ஊழியமே என்ன? தன்னுடைய ஜீவனை கொடுத்து நிறைய பேரை என்ன செய்ய வந்திருக்கிறாரு? மீட்கும் பொருளாக நிறைய பேருக்கு ஜீவன் கொடுத்துதான் இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். இப்போ அந்த ஜீவனை எல்லாருக்கும் கொடுப்பதற்கு வந்து விட்டார். எப்படி? இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷனுடைய எப்படி பாவத்துக்காக வருகிறாரோ, ஒரு மனுஷனுக்காக இன்னொரு மனுஷன் ஜீவனுக்கு ஜீவன் அப்படின்னு அவர் என்ன செய்கிறார்? இந்த இடத்தின் மூலியமாகவே என்ன செய்கிறாரு? பரபாஸ் மூலியமாக அவர் என்ன செய்கிறவராக இருக்கிறார்? காண்பித்து கொடுக்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லையா? அவனுக்கு ஜீவனுக்கு ஜீவனை கொடுக்கிறாரு. இவர் என்ன செய்யறாரு? மரணத்தை ஏற்றுக்கொள்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ இந்த காரியம் எப்படி ஒரு நிழலாக அவரு நிழலாக சொல்லப்பட்டிருக்கிறதோ, இயேசு என்ன செய்கிறாரு? அதுக்கப்புறம் தான் அவருக்கு என்ன செய்கிறாங்க? நிறைய சபையில வந்துட்டு அவருக்கு என்ன செய்யப்படுகிறதாக இருக்கிறது? அவர் மேல குற்றம் சுமத்தப்பட்டு அவர் தண்டனைக்கு உள்ளாக செல்ல வேண்டியதாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அதே போலதான் இந்த காரியம் எப்படி ஒரு நிழலாக சொல்லப்பட்டிருக்குதோ அதே மாதிரி இயேசு சிலுவையை சுமந்து செல்கிற பாதையில ஒவ்வொரு விஷயத்திலும் சம்பவத்திலும் இந்த மாதிரி நிறைய நிழலான காரியம், பரலோக ராஜ்யத்துக்குரிய காரியங்கள் எல்லாமே என்ன செய்யப்பட்டிருக்கிறது? காண்பிக்கப்பட்டிருக்குது என்று சொல்லி பார்க்கணும். இப்ப இயேசு கிறிஸ்து எங்க கொண்டுட்டு போய் அந்த சிலுவையில எந்த இடத்துல அறையிறாங்க? கொல்கதால அறையிறாங்க இல்லையா? கொல்கதா அப்படின்றதுக்கு அது என்னன்னு பேர் போட்டிருக்கோம்? தமிழ்ல என்னன்னு போட்டிருக்கோம்? கொல்கதா என்பதற்கு என்ன அர்த்தம்? மண்ட ஓட்டுக்கு என்ன சொல்லுவாங்க? கபாலஸ்தலம் அப்படின்னு, கபாலஸ்தலம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒரு அந்த ஒரு இந்த பேரே வந்துட்டு கபாலஸ்தலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கொல்கத்தா மலைக்கு என்ன செய்யறாங்க? இயேசு கிறிஸ்து அறையத்துக்கு அங்க கொண்டு பட வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்க்கணும். அதை எப்படி சொல்லுவாங்கன்னா அந்த காலத்துல கொல்கோலியாத் அப்படின்னு சொல்லுவாங்களாம். எப்போ அந்த காலத்துல வந்துட்டு அந்த மலைக்கு என்னன்னு பேர்? அந்த கொல்கோலியாத் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களா? ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா கோலியாத்துடைய தலைய வந்து வெட்டப்பட்ட தலைய வந்து அந்த இடத்துல தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்களா? அந்த மலைக்கு அடியில புதைத்து வைத்திருப்பதாக என்ன சொல்லப்படுகிறதாக இருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் அது வந்துட்டு
கோல்கோலியாத் அப்படிங்கிறது அது அப்படியே மாறி 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 கோல்கோலியாத் அந்த மண்டை ஓடு அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துக்கு வருகிறதாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ அந்த மண்டை ஓட்டு மேலதான் என்ன செய்யப்படுகிறவராக இருக்கிறார்? இயேசு கிறிஸ்து அறையப்படுகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி. இப்ப இதுல ஏதாவது காண்பிக்கிறாரா? நிழலாக ஏதாவது காண்பிக்கிறாரா? அந்த ஒரு மண்டை ஓட்டு மேல இயேசு கிறிஸ்து சிலுவையில அறையப்படுகிறார். இதுல ஏதாவது ஒரு பழைய தீர்க்க தரிசனமான ஒரு காரியங்கள் ஏதாவது உங்க மனசுக்கு வருதா? ஏதாவது ஒரு தீர்க்க தரிசனத்தின் மூலமாக இப்படி இவர் இந்த இடத்துல இப்படியாக நடக்கும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்போம்னா, ஆதியாகமம் 3:15 என்ன சொல்லப்பட்டிருக்கிறோம்? உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் என்ன உண்டாக்குவேன்? பகை உண்டாக்குவேன். அவர் என்ன செய்வாரு? உன் தலையை நீ அவர் குதிங்காலை மிதிப்பார். இப்ப அவருடைய எங்க அறையப்பட்டிருக்கிறார்? அந்த தலையின் மீது 3 என்ன சொன்ன? 3:15 உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீர் அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ பவுலே சொல்லிட்டாரு யார் அந்த வித்து அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். யார் அந்த வித்து? நம்முடைய இயேசு கிறிஸ்து தான் அந்த வித்து என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ சாத்தானின் தலையை நசுக்க போகிற விஷயத்தை தான் அவர் என்ன செய்கிறவராக இருக்கிறார்? இங்க காண்பிக்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏன்னா அந்த மண்டை ஓட்டு மேலதான் கிறிஸ்துவோட பலி என்ன செய்யப்படுகிறதா இருக்குது? நிறைவேற்றப்படுகிறதாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அங்க விழுந்த முதல் அடி தான் யாருக்கு? சாத்தானுக்கு விழுந்த முதல் அடி என்று சொல்லி நாம பார்க்கிறோம். இப்போ இந்த இடத்துக்கு தான் என்ன செய்யறாங்க? இப்போ இது வந்துட்டு அது கடைசியா அவர் பலியிடுறாங்க. ஆனா இப்படியாக நிறைய காரியங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்குது? நிழலோட்டமாக சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். இப்ப இயேசு கிறிஸ்துவ வந்துட்டு அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. இப்பதான் அந்த கொல்கதா மலைக்கு கூட்டிட்டு போறாங்க. அப்ப அவர் என்ன செய்கிறவராக இருக்கிறார்? ஒரு இடத்துல சிலுவையை சுமந்துக்கிட்டு வருகிறவராக இருக்கிறார். இயேசு சிலுவையை சுமந்துக்கிட்டு வரும்போது அவரால் சுமக்க முடியாத போது யார் வந்து அவருக்கு உதவி செய்கிறார்? யோசேப்பு. சிரேனே ஊரானாகிய சீமோன். இன்னும் அது தெரியாதா? சிரேனே ஊரானாகிய சீமோன் என்பவர் என்ன செய்கிறவரா இருக்கிறார்? வந்து உதவி செய்கிறார். அவர் வந்து இயேசுக்கு அவரு உதவி செய்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்த்தோம். இந்த சிமியோன் அப்படிங்கிறவர் எங்க தங்கி இருந்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவர் வந்து வடக்கு ஆப்பிரிக்கா பகுதியில ஒரு இடத்துல தான் அவர் தங்கி இருந்தார். இந்த இடத்துக்கு வந்து சைரன் பேரு. அதுதான் வந்து சிரேன் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நம்ம இங்கிலீஷ்ல வந்துட்டு சைரன் அப்படின்னு இருக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னும் நிறைய கிறிஸ்தவர்கள் விசுவாசிக்கிறது என்னன்னா, இயேசு கிறிஸ்து வந்துட்டு சிலுவையை சுமக்க முடியாம என்ன செஞ்சாரு? 3 தடவை கீழே விழுந்துட்டாரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கோம். அப்புறம் அவர்களை சுமக்க முடியாதனால தான் அவங்க என்ன செய்யறாங்க? சிலுவையை வந்துட்டு யார் சுமந்துக்கிட்டு வரா? சீமோன் சுமந்துக்கிட்டு வராரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அவர் இயேசு கிறிஸ்து வரும்போது ஒரு ஸ்திரீ வந்து ஒரு துண்டை எடுத்துட்டு போய் அவங்க முகத்தை துடைச்சாங்க. அதுல வந்துட்டு அவருடைய முகத்தினுடைய அப்படியே அச்சு பதிந்தது அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் வசனத்தை எங்கேயாவது இருக்கா? நம்ம படிச்ச 4 வசனத்தையோ இல்ல புதிய ஏற்பாட்டில் எங்கேயாவது சொல்லப்பட்டிருக்கா? இதெல்லாம் வந்துட்டு சொல்லப்படாத ஒரு காரியங்கள். இயேசு 3 முறையோ எத்தனை முறையும் அவர் என்ன செய்யல? கீழே விடலை. ஏன்னா அவர் கெத்செமனே தோட்டத்திலிருந்து வரும்போதே எப்படியாக வந்திருக்கிறார்? இந்த பலத்தோட தான் வந்திருக்கிறார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். இதுலயும் வந்துட்டு நிறைய ஒரு காரியத்தை இயேசு கிறிஸ்து சொல்லுகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அப்போ சிமியோன் எப்படி அந்த சிலுவையை சுமந்துக்கிட்டு வர்றாருன்னா, இப்போ நம்ம வந்துட்டு ஒரு 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 கனமான ஒரு இப்போ பெரிய கனமான ஒரு பாத்திரம் பொருள் இருக்குன்னு வச்சுக்கோ. இப்போ அப்பா முன்னாடி சுமந்து எடுக்கிறாரு. அப்போ பின்னாடி இருந்து நம்ம என்ன செய்வோம்? ஜஸ்ட் ஒரு லிஃப்ட் அப் பண்ணி விடுவோம் இல்லையா? ஜஸ்ட் ஒரு லிஃப்ட் அப் பண்ணி ஒரு பின்னாடி இப்படி லேஸ் அப்படி தோல்ல வைக்கும் போது அப்ப அவங்களுக்கு என்ன ஆகும்? கொஞ்சம் பாரம் கொஞ்சம் இதாகும். இவர் வந்துட்டு கொஞ்சம் இவருக்கு அந்த அளவுக்கு இருக்காது. ஆனா முன்னாடி இருக்கிறவங்களுக்கு அந்த இது இருக்கும் இல்லையா? ஒரு ஜஸ்ட் ஒரு தூக்கி கொடுத்து அப்ப அவர் சிலுவை வரும்போது அவர் பின்பக்கம் என்ன செய்யறாரு? அப்படி லேசா இயேசு கிறிஸ்துக்கு என்ன செய்யறாரு? அந்த சிலுவையை வந்துட்டு அப்படி லேசா தான் அவரு தூக்கிக்கிட்டு வருகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். லூக்கா 23:26 பார்க்க போனோம்னா, லூக்கா 23:26 As Jesus was being led away, some soldiers grabbed hold of a man from Cyrene named Simon. He was coming in from the fields,
But they put the cross on him and made him carry it behind அவர் Jesus. மேலே வைத்தார்கள் என்று சொல்லி நம்ம அவர்கள் இயேசுவை கொண்டு போகிற போது நாட்டிலிருந்து வருகிற சிறியேனை ஊராகிய சிரேனை ஊராகிய சீமோன் என்கிற ஒருவனை பிடித்து சிலுவையை அவர் பின்னே சுமந்து கொண்டு வரும்படி அதை அவர் மேல் வைத்தார்கள். வைத்தார்கள் என்று சொல்லி ஆனா அவர் என்ன செய்றாங்க, சிலுவையை தான் வச்சாங்களே தவிர முழு சிலுவையை வந்து அவரை சுமக்கும்படி என்ன செய்யவில்லை, சொல்லப்படவில்லை என்று சொல்லி அப்படி கொடுத்திருந்தோம்னா இயேசு நம்மள சொல்லுவாரா, நீங்க என் சிலுவையை சுமந்துட்டு என் பின்னாடி வாங்க அவர் சொல்லுவாரா? ஒரு நாள் அப்படி அவர் சொல்லக்கூடியவர் இல்லை. இயேசு கிறிஸ்து சிலுவையை முழுவதுமாக சுமந்ததுனால தான் அவர் என்ன செய்கிறாரு, நீங்க வந்து உங்க சிலுவையை சுமந்துக்கிட்டு என் பின்ன வாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறவராக இருக்கிறார். எப்ப வரைக்கும் வர சொல்றாரு, முடிவு பரியந்திய வரைக்கும் நீங்க என்ன செய்யுங்க, அதை சுமந்துக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறத நாம பாக்குறோம். அப்போ உண்மையாகவே அப்ப அந்த சிலுவை அவ்வளவு கனமுள்ளதாக இருந்து என்று பார்த்தோம்னா அப்ப எல்லாம் சொல்லுவாங்க 100-150 கிலோ உள்ள எடை உள்ளதாக இருக்குமா அந்த சிலுவை அப்படின்னு சொல்லி நாம அப்ப ரொம்ப வெயிட்டா இருக்குமா. அப்ப இயேசு கிறிஸ்து தோளின் மீது இப்படி இழுத்துக்கிட்டு தான் போவாங்க, தூக்கிக்கிட்டு போறதை விட இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோ சிலுவை. இயேசு கிறிஸ்து இங்க இருக்கிறாரு, இவர் பின்னாடி இப்படி சுமக்கும் போது இப்படி இழுத்துக்கிட்டு தான் போவாங்களே தவிர அப்படி ஃபுல்லா தூக்கிட்டு போக மாட்டாங்க. அப்படியே என்ன செய்வாங்க, அப்படியே டிராக் பண்ணிக்கிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கோம். அப்படித்தான் போக முடியுமே தவிர தூக்கிக்கிட்டுலாம் போக முடியாது. இப்போ இயேசு கிறிஸ்து எப்போ அறைய ஒப்பு கொடுக்கணும், 9 மணிக்குள்ள என்ன செய்யணும், 9 மணிக்குள்ளாகவே என்ன செய்ய வேண்டுமா, இயேசு கிறிஸ்துவ சிலுவையில அறையப்பட ஒப்பு கொடுக்கணும். அப்போ என்ன செய்யறாரு, இயேசு கிறிஸ்து அந்த பிலாத்தினுடைய அரண்மனைக்கு கூட்டிட்டு போய் அங்க அவரை விசாரணை பண்ணி அங்க அவரை அவ்வளவு அடிச்சு அவரை வந்து அவ்வளவு வந்துட்டு என்ன பண்ணாங்க, அவரை இது பண்ணி துணியெல்லாம் அவருடைய உடுப்பெல்லாம் கழட்டி அவரை இது பண்ணி சிலுவையில் முள்ளெல்லாம் அரைஞ்சி இதெல்லாம் பண்ணி எடுத்துட்டு வரதுக்கே என்ன ஆயிடுச்சு, நேரம் ஆயிடுச்சு. அதனாலயே சீக்கிரமா என்ன செய்யறாங்க, சீக்கிரமா சுமரை தூக்கிட்டு போன்னு சொல்லி அவர் என்ன செய்கிறவர்களாக இருக்கிறார்கள், என்ன செய்யறாங்க, அவரை வந்து ரொம்ப ஹரி பண்றாங்க, சீக்கிரம் ஏன்னா டைம் ஆயிடுச்சு. அதுக்குள்ள அவங்க வந்து என்ன செய்யணும், இயேசு கிறிஸ்துவ 9 மணிக்குள்ளாக பிஃபோர் 9க்குள்ள அவர் வந்து சிலுவையில அரைஞ்சிடணும். இதெல்லாம் முடிஞ்சு போறதுனால அவர் என்ன செய்யறாங்க, சீக்கிரம் போன்னு சொல்லி அவரே வந்து உந்துதல் கொடுக்கறதுனால அவரால் இழுத்துக்கிட்டு போக முடியாதுன்னா, ஏன்னா அவர் அவ்வளோ அடிப்பட்டு அவ்வளோ அந்த தோள்பட்டையில இருக்கிற அந்த முதுகுல இருக்கிற அந்த சரீரம் எல்லாம் அப்படியே ரிப்பன் மாதிரி தொங்குமா. அவருடைய சரீரம் எல்லாம் அப்படியே உறிஞ்சி அப்படியே ஒரு இந்த ஒரு இதுல இருந்துட்டு ஒரு பிளைவுட் அப்படி கீழ்ச்சி அப்படியே தொங்கும். அந்த மாதிரி அவருடைய சிலுவையில சுமதுனால அவரால் அவ்வளவுத்தையும் சுமந்துட்டு போக முடியாம இருக்கும்போது தான் அந்த நேரம் பார்த்து உள்ள வர சீமோன் என்ன செய்யறாரு, சீமோனை எடுத்து உள்ள கூட்டிட்டு வராங்க அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அப்போ இப்போ இயேசு கிறிஸ்துவ வந்து அதை இழுத்துட்டு போறதுக்கு நேரம் ஆகும் அப்படிங்கறதுனால என்ன செய்யறாங்க, சீமோன் இந்த ரோம சிப்பாய்கள்லாம் அதான் ஒரு மனுஷனை பிடிச்சி அந்த சிலுவையினுடைய பின்பகுதியில என்ன செய்யறாங்க, இயேசுவின் மேல வைக்கிறாங்க. இப்ப 2 பேருமே என்ன செய்யறாங்க, இயேசு கிறிஸ்துவ சிலுவையை சுமந்துக்கிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்ப இயேசு கிறிஸ்துவின் முன்பகுதி சிலுவை மிகுந்த பாரம் உள்ளதாக இருக்கும். நான் சொன்னேன் இல்லையா, முன்பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு தான் ரொம்ப பாரமா இருக்கும், ஜஸ்ட் பின்னாடி லிஃப்ட் அப் பண்றவங்களுக்கு அவ்வளவா இருக்காது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பார்த்து தான் இவர் சுமந்துக்கிட்டு வருகிறார் அப்படின்னு சொல்லிப்பாங்க. இதுல இருந்தும் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிற ஒரு பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி கவனித்து பார்த்தோம்னா, அந்த சிமியோன் யாருன்னா நம்ம தான் அந்த சிமியோனாக இருக்கிறோம் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அது வந்து ஒரு குறிப்பாக நமக்கு சொல்லப்படுகிறவராக நாம இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி செல்வது யாரை போல, சிமியோனை போல அவர் என்ன செய்கிறாராக இருக்கிறார், சிமியோன் இடத்துல நம்மளையும் அவர் வைத்திருக்கிறார் என்று சொல்லி முதல்ல இந்த சிமோன் யார் என்று சொல்லி நம்ம பார்க்கலாம். இந்த சிமோன் வந்துட்டு அவர் ஊரு அவருடைய பிள்ளைங்க எல்லாமே வந்துட்டு இவருடைய பிள்ளைங்க பேர்லாம் வந்துட்டு கூட யார் இதுல இருக்குதுன்னா மார்க்ல வந்துட்டு அவர் பிள்ளைகளுடைய பேர் போட்டப்பட்டிருக்கும். அவர்கள் வந்துட்டு ஒருத்தர் பேரு அலெக்சாண்டர், மற்றொரு பேர் வந்துட்டு ரூஃபஸ் அப்படின்னு சொல்லி பேர் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி நாம இவங்கெல்லாம் பிற்காலத்து இயேசுக்கு பிரிஞ்ச சீடர்களாக மாறினவர்கள் என்று சொல்லி நாம பார்க்கணும். யாரோட பிள்ளைகள், இந்த சிலுவையை சுமந்து கொண்டு வந்த சீமோனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி நம்ம பார்க்கணும். இவங்க வந்துட்டு கருப்பு இனத்தை சேர்ந்தவர்களாம். ஏன்னா யார போல இந்த ஏன்னா நான் சொன்னேன் சீமோன் எந்த ஊரை சேர்ந்தவரா இருந்தார், அந்த ஆப்பிரிக்காவுடைய சைடு பகுதியில இருந்தவர், சிரேன் அப்படிங்கிற ஒரு ஊரை சேர்ந்தவர் என்று சொல்லி அதனால இவர்கள் கருப்பினத்தை சேர்ந்தவர்களாக இருந்தார்கள், ஆப்பிரிக்கா மாகாணத்தை சேர்ந்தவர்களாக. இந்த கருப்பு நிறத்துல ஏதாவது இருக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா அதுல ஏதாவது வசனங்கள் சொல்லப்பட்டது இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நிறைய வசனங்கள் கருப்பை பற்றி பேசுகிறதாக இருக்கிறது என்று சொல்லி பார்த்தோம். சகரியா 6:5
6 5 5 6 சகரியா சக்கரையா 5 6 சகரியா 6ல 5 6 6ல 5 6. Then he explained, there are 4 winds of heaven, and now they are going after presenting themselves to the Lord of all the earth. The chariot with black horses goes towards the north. The chariots with white horses goes towards the west. அது என்ன பட்டிருக்காரு? And the one with the spotted horses goes towards the south. அதுல என்ன பட்டிருக்குது? ஒன்றில் பூட்டப்பட்டிருந்த கருப்பு குதிரைகள் எங்க போதா? வட தேசத்துக்கு புறப்பட்டு போயின. வட தேசம் எதோ சொன்னேன், இப்பதான் சொன்னேன், ஆப்பிரிக்கா மாநிலம் என்று சொல்லி நாம சொன்னோம். அப்போ இதுல வந்துட்டு பார்த்தோம்னா சகரியா வந்துட்டு ஒரு கனவு காண்கிறாரு. அந்த கனவுல வந்துட்டு ஒரு ரதம் வந்து என்ன செய்கிறதா இருக்கிறது, கருப்பு குதிரை பூட்டப்பட்ட ஒரு ரதம் தான் என்ன செய்யுது, முதலாவது வட தேசத்துக்கு போகும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அந்த வட தேசம் தான் மகாராஜா இருக்கிற இடம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். முதல் அந்த திசைக்கு போகிறவர்கள் யார் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா கிறிஸ்துவின் சபையார் தான் முதல்ல வந்து அந்த திசைக்கு அந்த இடத்துக்கு போகிறவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி பாக்குறோம். அந்த நிறம் கருப்பு நிறம். உன்னத பாட்டுல கூட நான் சொல்லியிருக்கேன், என்ன பட்டிருக்கோம், நான் கருப்பா இருந்தாலும் எப்படி ஆயிருக்கிறேன், அழகாக இருக்கிறேன் என்று சொல்லி போடப்பட்டதாக இருக்கும் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அப்ப அங்கங்க நிறைய இடங்கள்ல வந்துட்டு என்ன பட்டிருக்கோம், கிறிஸ்துவையும் கிறிஸ்துவின் சபையை பற்றி மாறி மாறி வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப வந்துட்டு இது வந்துட்டு எதை சொல்லப்பட்டிருக்குதுன்னா மணவாளனும் மணவாட்டி. இது உன்னத பாட்டுல பார்ப்போம் இல்லையா, ரூபவதியே என் நேசமே அப்படின்ட்டுலாம் நிறைய போடப்பட்டிருக்கு இல்லையா. அது யாரு, மணவாளனும் ஒரு மணவாட்டியும் பேசிக்கொள்கிற ஒரு காரியங்களை நம்ம பார்க்கிறோம். அப்போ அதுல வந்து சொல்லப்பட்டிருக்க, நான் கருப்பா இருந்தாலும் எப்படியா இருக்கேன், அழகா இருக்கேன் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த மனைவி எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க மனைவி எல்லாம் எப்படி இருப்பாங்களா, கருப்பாக இருப்பார்கள் என்று சொல்லி பார்ப்போம். ஆனா அழகாக இருப்பார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதாவது அவங்க நேரம் கருப்பு, உள் அழகு எப்படி இருக்குமா, அவருடைய உள் மனது எப்படி இருக்குமா, அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சரி, இவங்கெல்லாம் ஏன் கருப்பானாங்க, இவங்கெல்லாம் ஏன் கருப்பானாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்கன்னா, அடுத்த வசனத்தையே என்ன போட்டிருக்கோம், நான் வந்துட்டு என்னத பாட்டு அதேதான் போட்டிருக்கோம், நீதிமொழிகள் 1:6. நான் கருப்பாய் இருக்கிறேன் என்று பாராதேயுங்கள், வெயில் என் மேல் பட்டது, என் தாயின் பிள்ளைகள் என் மேல் கோபமாக இருந்து என்னை திராட்சை தோட்டங்களுக்கு காவற்காரியாக வைத்தார்கள், என் சொந்த திராட்சை தோட்டத்தையோ நான் காக்கவில்லை. என் மேல் என்ன வந்ததா, என்ன பட்டதா, வெயில் பட்டது அப்படின்னு சொல்லி அவர்கள் சொல்லுகிறத நாம பாக்குறோம். வெயில் என்றுனா எதுன்னு நம்ம பார்த்தோம்னா, இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு, வெயில் எங்க இருந்து வருது, சூரியன் கிட்ட இருந்து வருகிறது என்று சொல்லி பாக்குறோம். அப்ப சூரியன் கிட்ட இருந்து வருகிற வெளிச்சம் இந்த ஸ்திரீயின் மேல பட்ட உடனே இவங்கெல்லாம் என்ன ஆயிட்டாங்களா, கருப்பா ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்ப இந்த சூரியன் யாருன்னு நம்ம பார்த்தோம்னா, வெளிச்சம் யாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. சூரியன் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, மல்கியால வந்து 4:2 சொல்லியிருப்பாரு, ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் என்ன ஒளிக்குமா, நீதியின் சூரியன் உதிக்கும் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகையே எப்படிதான் இருக்குமா, சூரியனை போல வெளிச்சமாக இருக்கும் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். இதுல வருகிற நீதியாகிய சூரியன் அப்படின்றது எங்க இருந்து வருது, சூரியன் எப்பவுமே கிழக்குல இருந்து மேற்கு தான் தோன்றும், கிழக்குல தோன்றும் மேற்குல மறையும், வேற எந்த பக்கமும் வடக்கு நார்த் ஈஸ்ட் நார்த் சவுத் வெஸ்டர்ன் ஈஸ்ட்னு நினைக்கிறேன், அது இங்கிலீஷ்ல தெரியல. நான் இயேசு அப்போ ஆனா வந்துட்டு மின்னல் ஒண்டிதான் என்ன அடிக்கும், 4 பக்கமுமே மின்னல் அடிக்கும். ஆனா சூரியன் மட்டும் கிழக்குல இருந்து மேற்கு வரைக்கும் தான் அது போகும் அப்படின்னு சொல்லி நாம பாக்குறோம். அப்போ அந்த வெளிச்சத்தை குறித்து தான் அவர் பேசுகிறார். மின்னல் வந்துட்டு ரொட்டேட் எல்லா இடத்துலயும் அடிக்கும், ஆனா சூரியன் மட்டும்தான் அது அடிக்கிற அந்த வெளிச்சம் தான் எல்லா இடத்துக்குமே போகிறதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி, இப்படிதான் மனுஷகுமாரனுடைய நாள் இருக்கும் என்று நாம பாக்குறோம். அப்போ இந்த மணவாட்டியின் மேல அந்த சூரியன் பட்ட உடனே இவர்கள் எப்படி ஆயிட்டாங்களா, கருப்பாக மாறிட்டார்கள் என்று சொல்லுவோம். அப்ப இந்த சிமேன ஊரனாகிய
சிறைன சீமோனும் எப்படியாகப்பட்டவராக இருந்தார், கருப்பாக இருந்தார் என்று சொன்னாங்க. ஆனா எப்படி இருந்தாங்களா, அழகாக இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்த்தோம். ஆனா அப்படியே இயேசு கிறிஸ்துனுடைய திருசபையை எடுத்து பார்த்தோம்னா, இயேசு கிறிஸ்து எதிர்கொண்டு செல்கிற இந்த மனவாட்டிகளை என்னன்னா புத்தியுள்ள கண்ணியை எல்லாம் பார்த்தோம்னா எப்படி இருப்பாங்களா, வெளிச்சம் கிறிஸ்துவின் மேல பட்டதால தான் என்ன செய்கிறார்கள், அவங்க மேலெல்லாம் அந்த வெளிச்சம் பட்டதுனால தான் அவங்க எல்லாம் எப்படியா இருக்காங்களா, கருப்பாக இருக்கிறாங்க. நம்ம நினைக்கலாம், ஐயோ வெள்ளையா இருக்காங்களே இவங்கெல்லாம், நம்ம இது வழியா நான் சொல்லல, நம்ம கருப்பா இருந்தோம்னா உடனே நம்ம என்ன நினைப்போம், ஐயோ நம்மளாம் கருப்பா இருக்கிறோம். அவர் என்ன சொல்கிறாரு, நீங்க உங்க மேல என்னுடைய சூரியன், நீதியின் சூரியன் உங்க மேல பட்டது, அதனால தான் நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க, கருப்பாக இருக்கிறோம். உலகத்துக்கு நம்ம கருப்பாக தெரிகிறோம், ஆனா நம்ம உள்ளுக்குள்ள எப்படி இருக்கிறோமா, அழகாக. கருப்பா இருக்கிறவங்க எல்லாம் உள்ளுக்கு மனசு எப்படி இருப்பாங்க, அழகாக இருப்போம் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். அப்போ அதுதான் அவர் சொல்கிறாரு, சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு எப்படியா இருக்கா, பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது ஜீவ பலனாக இருக்கிறது, தேவ பலனாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப நம்ம கொஞ்சம் நல்லா இருக்கவங்க கிட்ட எல்லாம் போய் நீ இயேசு கிறிஸ்துவை பத்தி சொன்ன, எதுக்கு பைத்தியம் எப்ப பார்த்தாலும் இயேசு கிறிஸ்துவை பத்தி தான் சொல்லிக்கிட்டே இருக்கும், இதுக்கு வேற வேலையே இல்லை அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க. ஏன்னா அவங்களுக்கு உலகம் அவங்க கெட்டு போறதுக்குரிய காரியங்களுக்கு அவங்க வந்து அதிகமாக மேன்மை கொடுப்பாங்க. ஆனா நமக்கும் வந்துட்டு அந்த சிலுவை பற்றி உபதேசம் நமக்கு எப்படி இருக்குதா, நமக்கு ஒரு பலனை கொடுக்கிறதாக இருக்கிறது என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அப்போ தூக்கிக்கிட்டு போற அந்த சீமனும் கூட எப்படியாக இருக்கிறார், கருப்பாக இருக்கிறார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அப்போ அதான் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு பின்னே வரவன் என்று சொல்லி சொல்கிறார். அப்ப சீமோன் எப்படி சிலுவையை சுமந்தாரோ அது போலதான் அவர் என்ன சொல்கிறாரு, என் சிலுவையை சுமந்துக்கிட்டு வாங்க, நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்ப சீமோன் சிலுவையை சுமந்துக்கிட்டு பின்பகுதியில செல்கிறாரா. அதை வந்து பவுல் ரொம்ப அழகா ஒரு வார்த்தையில சொல்லியிருப்பாரு, கொலேசியர் 1:24. கொலேசியரா? கொலேசியர் 1:24. இப்பொழுது நான் I am glad that I can suffer for you. I am pleased also that in my own body I can continue the suffering of Christ for his body, the church. இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷம் அடைந்து கிறிஸ்துவினுடைய உபத்திரங்களில் குறைவானதை அவருடைய சரீரமாகிய சபைக்காக என் மாம்சத்தில் நிறைவேற்றுகிறேன் என்று அவர் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு, கிறிஸ்துவனுடைய பாடுகளில, அவர் பட்ட பாடுகளில நான் என்ன செஞ்சிருக்கிறேன், கொஞ்சமா தான் நான் எடுத்துக்கிட்டாராம். பவுலே அவ்வளவு அடிபட்டிருக்கான் சொல்லுவாரு, நான் இத்தனை அடிபட்டேன், இவ்வளவு நிர்வாணமா இருந்தேன், இவ்வளவு அடிச்சாங்க, 40 குறைவா என்ன அடிச்சாங்க, காலையில இருந்தேன், எனக்கு கொடுக்கல, அது பண்ணல அப்படின்னு தான் நிறைய காரியங்களே அவர் சொல்லுவாரு. அவர் என்ன சொல்லுவாரு, கிறிஸ்துவனுடைய பாடுகளில நான் என்ன செஞ்சேன், அவர் அவ்வளவு தூரத்துக்கு என்ன செய்கிறவராக இருக்கிறார், இயேசு கிறிஸ்துவை அவ்வளவு நேசித்தவராக. குறைவானதை என் மாம்சத்தை நான் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் வந்துட்டு சபைக்காக என்ன செய்யறாராம், சபைனா எது சொல்கிறார், கர்த்தருடைய சபைக்காக தன்னுடைய மாம்சத்துல அதை நிறைவேற்றினேன் அப்படின்னு சொல்லிக்கிறது. அப்போ கொஞ்சமா எப்படி சிமியோன் அந்த கொஞ்சம் பகுதியை தான் என்ன செஞ்சாரு, சிமியோன் அப்படியே ஃபுல்லா தூக்கிக்கிட்டு வரல, அந்த கொஞ்சம் பகுதியை வந்துட்டு என்ன செஞ்சாரா, சிமியோன் எப்படி எடுத்து கண்டாரோ அந்த மாதிரி தான் பவுல் என்ன சொல்லிட்டாரு, அந்த கடைசி பாகத்தை நான் சிமியோனை போல என்னுடைய மாம்சத்துல கிறிஸ்துனுடைய பாடலில கொஞ்சத்தை தான் நான் என்ன செஞ்சேன், தாங்கி கொண்டேன் என்று சொல்கிறார். இப்ப நாம அந்த நம்ம என்ன சொல்றோம், நம்ம வந்துட்டு அந்த கடைசி பாகத்துல என்ன செய்கிறோம், நம்மள தூக்கி கொண்டு நம்ம இப்ப இருக்கிற காலங்களில ஆமா சீமோன் சுமந்தது போல அவ்வளவு கடைசி பாகத்தை, அந்த கடைசி பாகத்தை தான் நம்மள என்ன செஞ்சு கொண்டிருக்கிறோம், சுமந்து கொண்டிருக்கிறோம். அதனால பாரமே இல்லை நம்ம தூக்கத்தை வந்துட்டு. ஆனா சுமக்கிறதுக்கு நம்ம என்ன செய்கிறோம், பின்வாங்குகிறவர்களாகத்தான் நம்மளாம் இப்போ இருக்கிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனா நம்முடைய அழைப்பை பார்த்தோம்னா பேதுரு இந்த என்ன செய்வாரு, இந்த சிமியோன் எப்படி இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினாரோ அதை பத்தி ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. 1 பேதுரு 2:21. 1 பேதுரு 2:21. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் அவருடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். என்ன சொல்றாரு, After all, God chose you to suffer as you follow in the footsteps of Christ, to set an example by suffering for you. அதான் என்ன சொல்றாரு,
அவர் பாடுபட்டது அவர் வந்து அந்த காலடிகளை எப்படி பின்பற்றி போனாரோ, அவருடைய அடிச்சுவடுகளை நம்ம என்ன செய்யறாரு, சீமோன் எப்படி தொடர்ந்து பின்பற்றி போனாரோ அது போல நம்ம அவரை பின்பற்றி வரும்படிக்கு அவர் அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை வைத்து போனார் என்று சொல்லி வந்து பார்க்கணும். இப்போ நம்முடைய நிழல் அப்படியே நமக்கு என்ன செய்யறாரு, நம்மளுடைய நிழல் அப்படியே காமிச்சிட்டு வராரு. நாம கூட கொஞ்சமானது சுமந்துக்கிட்டு அவர் அடிச்சுவடுகளில பின்னால போய் கொண்டிருக்கிறோம். ஆனா இந்த சீமோனை பற்றி சொல்லும்போது அவர் என்ன செய்கிறார், எங்கேயோ போயிட்டு இருக்கிறாரு. அவரு அந்த பக்கமா போய்கிட்டு இருக்கிற தூக்கி என்ன பண்ணிட்டாங்க, உள்ள போட்டு விட்டாங்க இல்லையா, அவரை பிடிச்சி உள்ள இழுத்து விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அப்போ எங்கேயோ ஒரு கிராமத்துக்கு அந்த பக்கமா போயிட்டு இருக்கிறதுக்கு நகரத்துக்குள்ள அவரை போட்டுட்டாங்க. வந்த உடனே அவர் மேல என்ன செஞ்சாங்க, சிலுவையை சுமத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்படின்னா நம்மள யாராவது இன்னைக்கு சிலுவையை நீ சுமந்துக்கிட்டே வரணும் அப்படின்னு சொல்லி நம்மளை யாராவது நம்மளை வற்புறுத்துறாங்களா, நீ இந்த சிலுவையெல்லாம் சுமக்கணும், இயேசு சுமந்த சிலுவையெல்லாம் நீ சுமக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனா சீமனுடைய பிள்ளைகள் எல்லாம் நம்ம பார்க்கிறோம்னா கிறிஸ்துவை பின்பற்றி போகிறவர்களாக இருந்தார்கள் என்று மாறிவிட்டார்கள் என்றெல்லாம் பார்க்கிறோம். இப்ப நம்ம இந்த மாதிரி யாராவது நம்மளை கட்டாயப்படுத்தி சிலுவையை சுமக்கணும் அப்படின்னு சொல்றது கிடையாது. சிலுவையை சுமக்க சொல்லி, ஆனா நம்ம கிறிஸ்துவுக்காக என்ன செய்யப்பட்டிருக்கிறோம், பிடிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். எப்படி பவுல் கிறிஸ்துவுக்காக பிடிக்கப்பட்டார் இல்லையா, அடைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்று சொல்லுவார்கள். பவுல் எப்படி தெரிந்து கொண்டாரோ அது போலதான் நாமும் நம்மளை என்ன செய்திருக்கிறா இருக்கிறார், பிடித்திருக்கிறார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். இப்ப பிடித்திருக்கிறாருன்னு சொல்லி சொன்னோம்னா நம்ம ஊழியக்காரர்களா இயேசு கிறிஸ்துக்கு அடிமைகளா? ஊழியக்காரர்கள். அப்ப ஊழியக்காரர்கள் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஆனா இந்த ஊழியக்காரர்களுக்கும் அடிமைகளுக்கும், கிறிஸ்துவின் அடிமைகளுக்கும் ரெண்டு சின்ன ஒரு வித்தியாசம் தான் இருக்கு. இப்போ ஊழியக்காரன்னு சொல்லி சொன்னோம்னா, இப்போ ஒரு ஊழியக்காரன் வேலைக்காரன் அவன் என்ன சும்மா வேலை செஞ்சுட்டு போவானா? இல்ல, அவனுக்கு ஏதாவது வேலையை செஞ்சுட்டு என்ன கேட்பான், கூலி கேட்பான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அப்போ இன்னைக்கு அவன் தான் வேலைக்காரன், ஊழியக்காரன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஆனா அடிமை அப்படிங்கிறவன் விலை கொடுத்து அவன் என்ன செய்வாங்க, இப்ப யோசேப்பு எல்லாம் எப்படி வாங்கினாங்க, அடிமை போலதானே அவரை வாங்குறாங்க. ஒரு காசை கொடுத்துட்டு வாங்கிடுவாங்க, அவ்வளவுதான். அவனுக்கு அதுக்கப்புறம் அவனுக்கு சம்பளமும் கிடையாது, எதுவும் கிடையாது. கடைசி வரைக்கும் என்ன செய்யணும், அந்த தான் வேலை செய்யணும் இல்லையா? அப்படித்தானே பழைய ஏற்பாட்டுல எல்லாம் பாக்குறோம் இல்லையா, அவங்கள அடிமையானவங்களை அவங்க வீட்டுல சாப்பாடு கொடுக்குறாங்க, தங்கறதுக்கு இடம் கொடுக்குறாங்க இல்லையா, அவங்களுக்கு அங்க என்ன செலவு இருக்க போது, எல்லாத்தையும் இவங்க தான் பாத்துக்கிறாங்க இல்லையா. அப்போ இதுதான் என்னது, அடிமைக்கும் வேலைக்காரர்களுக்கு உள்ள வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இப்போ சொல்லுங்க, நம்ம வேலைக்காரங்களா ஊழியக்காரங்களா? அடிமைகளா? நம்ம ஊழியக்காரர்களா அடிமைகளா? அடிமைகள். எப்படி? ஆண்டவர் வந்துட்டு அவருடைய ஜீவனை நமக்காக கொடுத்து நம்மளை வந்துட்டு அவர் மீட்டு கொண்டார். அவர் தன்னுடைய சொந்த ரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டு கொண்டார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம் இல்லையா. அப்போ நம்ம கிரயத்துக்கு விலை கொடுத்து அவரு நம்மை வாங்கி விட்டார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆனா நம்மள அடிமை மாதிரி அவர் நடத்துறாரா? இல்ல, குமாரனை போல நடத்துறார். அப்போ அவர் நம்ம வந்து எப்படியாக நடத்துகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்ம வந்துட்டு எப்படி நடத்துறாருன்னா வேலைக்காரர்களை போல நமக்கு நடத்துகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதனால தான் அவர் சொல்கிறார் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர்களை என்று சொல்லி. நேற்று கூட நம்ம மெட்ரோல பார்க்கும்போது he paid it all னு போட்டதுனால அவர் எல்லாத்தையுமே நமக்காக